ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டேஸ்டான இட்லி தோசைக்கு வந்து ஏற்ற ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு தக்காளி குருமா தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த தக்காளி குருமாவுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு குட்டி குட்டியாக ஒரு 4 ஆனியன் போல் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 4 ஆனியன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 டொமேட்டோ எடுத்து இது மாதிரி நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயம், அப்புறம் தேவையான அளவுக்கு வந்து ஆயில், அதுக்கப்புறம் வந்து கடுகு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் வந்து வச்சுருக்கேன். இது மிளகாத்தூள் தனியாத்தூள் வந்து நான் வீட்டில் அரைச்சது. ஸோ அதனால் வந்து நான் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அதிகமாக எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சாத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறமா வந்து மசாலா ரெடி பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து நான் தேங்காய் எடுத்திருக்கேன். இது மாதிரி வந்து நீல வாக்கில் ஒரு 3 பீஸ் போல் தேங்காய் எடுத்துகிட்டு இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் தேங்காய் வந்து இந்த குருமாவுக்கு அதிகமாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக தான் நம்ம வந்து ஊற்ற போகிறோம். ஸோ வந்து நான் அதனால் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். ஒரு 3 பில்லை போல் சின்ன சின்ன பீஸாக எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து உடச்சக்கல் எடுத்திருக்கேன். அப்புறமா சோம்பு எடுத்திருக்கேன். அப்புறம் 2 வந்து முந்திரி எடுத்திருக்கேன். ஸோ உடச்சக்கல்லையும் முந்திரியும் வந்து நல்லா வந்து ஒரு திக்காக வரும் குழம்பு. அதுக்காக தான் வந்து நான் முந்திரி 2ம் வந்து உடச்சக்கல்லையும் எடுத்திருக்கேன். இன்னும் குழம்பு நல்லா வந்து திக்னஸ் கொடுக்கும். இது 2ம் நம்ம சேர்த்து திக்னஸும் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பாருங்கள், கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்லா காயிட்டும். தேவையான அளவுக்கு வந்து இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. ஸோ எண்ணெய் காயிட்டும். நம்ம வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்தோடனே நம்ம வந்து ஆனியன் போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிச்சு. ஸோ வந்து ஆனியன் போட்டாச்சு. ஸோ ஆனியன் வந்து நல்லா வதக்குங்க. கொஞ்சம் லைட்டாக வந்து வதங்கி இருக்கும்போது நம்ம நடுவில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஸோ அப்போ தான் வந்து தக்காளி குருமா வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா திக்காகவும் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது மாதிரி வந்து நீங்கள் பிச்சு போட்டுக்கோங்க. ஸோ வந்து இந்த ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்குங்க. அப்புறமா வந்து நம்ம டொமேட்டோ சேர்த்துக்கலாம். ஆனியன் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம வந்து டொமேட்டோ சேர்த்துடலாம். டொமேட்டோ சேர்த்தாச்சு. டொமேட்டோ சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. ஸோ நான் வதக்கிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆனியனும் டொமேட்டோ வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ இப்படி வரணும். ஆனியன் டொமேட்டோவும் நல்லா வந்து வதங்கி இப்படி வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து சால்ட் போட்டுட்டு நல்லா கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கலாம். அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் எல்லாம் போயிட்டு அப்புறமா வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி வைக்கலாம். பாருங்கள், மஞ்சாத்தூள் நான் இவ்வளோ போடுறேன். நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், அப்புறமா வந்து நான் கல்லுப்பு போடுறேன். நீங்கள் சால்ட் பவுடர் இருந்தால் கூட போட்டுக்கோங்க. ஸோ போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா வந்து வதக்கலாம். பாருங்கள், நான் வந்து இதை 1 கிளாஸ் எடுத்துருக்கேன். இதில் வந்து நான் ஒரு அரை கிளாஸ் ஊற்றுறேன். ஸோ வந்து கொஞ்ச நேரம் வந்து வதக்குங்க. கேஸ் வந்து மீடியமில் வச்சுட்டு வதக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் போல் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போட்டோன்னு சொல்லிவிட்டு தட்டு போட்டு மூடி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வதக்கணும். பாருங்கள், ஸோ ஆயில் எல்லாம் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு 2 கிளாஸ் போல் வந்து தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா வந்து தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா பாருங்கள், நான் 2 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ வந்து இது ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பிளேட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், தண்ணி எல்லாம் கம்மியாகிட்டுருக்கு. மிளகாத்தூள் ஸ்மெல் எல்லாம் போயிட்டுருக்கு. தேங்காய் உடச்சக்கல்ல அதுக்கப்புறம் வந்து சோம்பு வந்து இதில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா வந்து நைஸாக அரைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். என்ன நைஸாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இப்படி இருக்கணும் நைஸாக. அப்போ தான் வந்து குழம்புல ஊற்றினா வந்து அந்த தேங்காய் வந்து நல்லா வந்து கரைஞ்சி நல்லா திக்காக இருக்கும் குழம்பு. பாருங்கள், தேங்காய் ஊற்றியாச்சு. ஸோ
ஸோ இது வந்து நல்லா கலர் விடுங்க. ஸோ நம்ம வந்து இவ்வளோ திக்னஸ் தேவை, இன்னும் கொதிக்க வந்து இன்னும் ரொம்ப திக்காகிடும். ஸோ வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு உப்பு போட்டதில்லை, இப்போ ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையாக இருந்தால் போட்டுங்க, இல்லைனா வந்து வேண்டாம். பாருங்கள், தண்ணி வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சு, நான் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ வந்து சாப்பிட்டு வந்து நான் அப்போ போட்டதே வந்து கரெக்டாக ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நல்லா வந்து கிளறி விட்டாச்சு. ஸோ இது நல்லா வந்து கொதிக்கிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா கொதித்த பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து கொத்தமல்லி தான் லாஸ்ட்டில் கொத்தமல்லி கூட தூவிட்டே இருக்கீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு டேஸ்டான ஒரு குருமா குழம்பு வந்து பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், தக்காளி குருமா குழம்பு. ஸோ இது வந்து இட்லிக்கு வந்து ஒரு நல்ல இட்லி தோசைக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ வந்து நான் இட்லிக்கு தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.